வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல் ஏடிடி. பாலினாமியல் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். A polynomial ADT abstract data type is a data structure that represents a polynomial and provides a set of operations to perform on it. ஸோ நம்மளுக்கு பாலினாமியல்னால் என்னென்னு தெரியும். அதாவது எக்ஸ் பவரில் இருக்கிற டிகிரிஸ், x cube, x power 4, x power 5, x square, இந்த மாதிரி நம்மளுக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம லிங்க்டு லிஸ்ட் மூலிமா எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாலினாமியல்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ஒரு நோட்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு 3 பாக்ஸஸ் இருக்கும். அதாவது 3 ஃபீல்டு. ஃபஸ்ட்டு ஃபீல்டு கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஃபீல்டு எக்ஸ்போனண்ட், தேர்டு ஃபீல்டு நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3x² + 5x + 7 இருக்குது. ஓகேங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கோஎஃபிஷியன்ட், செகண்ட் பாக்ஸ் எக்ஸ்போனண்ட், தேர்ட் பாக்ஸ் நெக்ஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3x² இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் 3 எடுத்து எழுதிருவோம். ஓகேங்களா? ஸோ x² பவர் தான் நம்மளுக்கு அந்த எக்ஸ்போனண்ட் பவர்ஸ் இருக்கும். என்ன இருக்குங்க? எக்ஸ்போனண்ட் பவர் 2. ஸோ 2 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அடுத்த ஃபீல்டுக்கு. அடுத்து என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் 5. இங்கே எக்ஸ் பவர் என்ன இருக்குது? 1. ஸோ 1. நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபீல்டு கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே 7. இங்கே தான் எக்ஸ்போனண்ட்டே இல்லையே, அப்போது 0. ஸோ நல் லாஸ்ட்டாக முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா எதுவும் கனெக்ட் ஆகலை, அதெல்லாம் நல் இங்கே கொடுத்துருப்போம். இப்படி தான் ஒரு பாலினாமியில் லிங்க்டு லிஸ்ட்டில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். சரி, இப்போது எப்படி ஒரு 2 பாலினாமியலை ஆட் பண்ணுறதுன்னு முதல்ல உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா அல்காரிதமும் சூடோ கோடும் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கேல்குலேஷன் போய் பார்த்துட்டு வரலாம். பாருங்க, consider the following 2 polynomials. இது polynomial 1, 3x³ + 4x² + 2x + 5. next polynomial 2, 5x³ + 2x² + 3. ஸோ நான் ஒரு 2 டிஃப்ரெண்ட் பாலினாமியல் எடுத்துக்கிறேன். இதை எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ இது கம்ப்யூட்டர் எப்படி ஆட் பண்ணும், ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியலை எப்படி லிங்க்டு லிஸ்ட்டில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறது. என்ன இருக்கீங்க? 3 கோஎஃபிஷியன்ட், அடுத்த கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க 4, அடுத்த கோஎஃபிஷியன்ட் 2, அடுத்தது 5. ஓகேங்களா? சரி, இங்கே எக்ஸ்போனண்ட் பவர்னா இருக்குது 3, நெக்ஸ்ட் இங்கே 2, நெக்ஸ்ட் இங்கே பவரில் எதுவுமே இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1. இங்கே எக்ஸ்போனண்ட்டே கிடையாது, ஸோ 0. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, ஸோ நல் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பாலினாமியல் 2க்கு வருவோம். இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்கீங்க 5, எக்ஸ்போனண்ட் 3. நெக்ஸ்ட் இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 2, எக்ஸ்போனண்ட்டு 2. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா இந்த x பவர் 1 அதாவது எதுவுமே இல்லை. அதாவது என்னதுன்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 இருக்கும் எக்ஸ்போனண்ட். அதாவது இங்கே 2x² ப்ளஸ், இங்கே வேணால் கீழே எழுதி காட்டுறேன், 5x³ + 2x². பக்கத்தில் என்ன இருக்கும்? 0xன்னு இருக்குன்னு அர்த்தம். 0x பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டு தானே? அதை விட்டு போயிருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே வேல்யூ 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்போனன்ட்டு 1. ஓகேங்களா? இந்த நோடு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கீங்க? 3. இங்கே தான் எக்ஸ்போனன்ட் டேர்மே இல்லையா, 0 நல். ஸோ இப்படி தான் ஒரிஜினலாக இருக்கும். ஸோ இதை நம்ம எழுதும் போது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் தான் நம்ம எழுதுவோம். 1 2 இந்த பாக்ஸ், இந்த 3 பாக்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளுக்கு இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ பாலினாமியல் 1, பாலினாமியல் 2. இப்போது கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் டு ஆட் த பாலினாமியல். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் பாயிண்டர் இருக்கும். பாயிண்டர் 1, பாயிண்டர் 2. அதாவது ஒரு லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ
மொதல் லிங்க்டு லிஸ்ட்டுக்கு பாயிண்டர் 1 எடுத்துப்போம், ரெண்டாவது லிங்க் லிஸ்ட்டுக்கு பாயிண்டர் 2ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ பாயிண்டர் 1 வந்து எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோன்னா இந்த 3,3, அதாவது இங்கே பாருங்கள், பாயிண்டர் 1 பாயிண்ட்ஸ் டு 3,3. ஓகேங்களா? இப்போ இதை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. பாயிண்டர் 2 எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா 5,3. ஸோ பாயிண்டர் 1 வந்து 3,3யும் பாயிண்டர் 2 வந்து 5,3யும் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து எக்ஸ்போனண்ட்டை செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், கம்பேர் எக்ஸ்போனண்ட். இங்கே எக்ஸ்போனண்ட் ரெண்டாவது இருக்குது தான் எக்ஸ்போனண்ட், இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ போத் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு எக்ஸ்போனண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த முன்னாடி இருக்கிற இந்த கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணிக்கும். ஸோ ஆட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 3 + 5 8. ஓகேங்களா? இப்போ ரிசல்ட்டில் என்ன பண்ணுன்னா 8x³ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் டேர்ம். அதாவது இப்போது ஒரு வேலை முடிஞ்சதுங்களா, இப்போ பாயிண்டர் என்ன ஆகணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போய்டும். அதாவது இங்கே இருக்கிற 2 பாயிண்டர் வந்து இப்போ இங்கே போய்டும். இங்கே இருக்கிற பாயிண்டர் வந்து இந்த இடத்துக்கு போய்டும். இப்போ பாயிண்டர் 1 இங்கே இருக்கும், பாயிண்டர் 2 இங்கே இருக்கும். சரி, இப்போ பாயிண்டர் 1 எதை பாயிண்ட் பண்ணியிருக்கு, 4,2 2,2 4,2 2,2. ஸோ பாயிண்டர் 1 வந்து 4,2 பாயிண்ட் பண்ணியிருக்கு, பாயிண்டர் 2 வந்து 2,2 பாயிண்ட் பண்ணியிருக்கு. இப்போது எக்ஸ்போனண்ட் செக் பண்ணணும். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ போத் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு எக்ஸ்போனண்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு கோஎஃபிஷியண்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 2 6. அப்போ ரிசல்ட்டில் என்ன இருக்கும், எது போய் ஜாயின் ஆகும், முன்னாடி வந்து 8x³ இருந்தது, இப்போது இந்த 6x² வந்து ஜாயின் ஆகிடும், இது கூட கம்பைன் ஆகிடும். இப்போ அடுத்தது திரும்ப பாயிண்டர் வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ பாயிண்டர் 1 வந்து 2,1 பாயிண்ட் பண்ணியிருக்கோம், பாயிண்டர் 2 வந்து நல்ல பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அங்கே எதுவுமே வேல்யூஸ் இருக்காது. கரெக்டு தானே? அங்கே வேல்யூஸே இருக்காது. ஸோ இப்போ பாயிண்டர் 1 இங்கே வந்துருக்கோம், பாயிண்டர் 2 இங்கே, அதாவது பாயிண்டர் 2 இங்கே வந்திருக்கும். இங்கே வந்து 2,1 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, நல் வேல்யூஸ். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இங்கே 0 1, அதாவது 0 தான் நம்ம நல்லுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே நல் பாயிண்டரை வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நல் பாயிண்டரை பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போது இங்கே வந்து 2,1 இருக்குது, இங்கே நல் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும்னா, கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, இந்த 2 அப்புறம் இந்த எக்ஸ்போனண்ட் 2x இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கும். இப்போ 2,1 என்னது 2x, இங்கே எதுவுமே இல்லை, அப்போனா இந்த 2x அப்படியே வந்து ஜாயின் ஆகிடும் ரிசல்ட்டில். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இடத்துல நடக்கும் ஸ்டெப்பில். நெக்ஸ்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் டேர்ம். இப்போ அடுத்த டேர்முக்கு மூவ் ஆகும். பாயிண்டர் 1 பாயிண்ட் 2 5,0 3,0 பாயிண்டர் 2க்கு இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போது பாயிண்டர் 1 இங்கே இருந்தது, பாயிண்டர் 2 இங்கே இருந்தது. இப்போ அடுத்தது இங்கே போய்டும், பாயிண்டர் 1 பாயிண்டர் 2. ஓகேங்களா? அப்போது இப்போ இந்த இடத்துல இருக்குது பாயிண்டர் 1 பாயிண்டர் 2. பாயிண்டர் 1 என்ன இருக்குது 5 0, இங்கே 3 0, 5 0 3 0, இது பாயிண்டர் 2. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், இப்போ பாயிண்ட் பண்ணியிருக்கு 5,0 3,0. இப்போ நம்ம எக்ஸ்போனண்ட்டை செக் பண்ணோம். இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணலாம். 5 + 3 8. அப்போது நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து 8 வந்து ஜாயின் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரிசல்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிக்குது. ரெண்டு பாலினாமியல் இப்படி தான் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கான அல்காரிதமை பார்க்கலாம். Algorithm for addition of two polynomials using linked list. ஸோ ரெண்டு பாலினாமியலை லிங்க்டு லிஸ்ட் மூலிமா ஆட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்னா கம்பேர் த எக்ஸ்போனண்ட் ஆஃப் ஈச் டேர்ம், ஆட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம்ஸ் வித் த சேம் எக்ஸ்போனண்ட். நம்ம வந்து ரெண்டு எக்ஸ்போனண்ட்டு சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி சேமாக இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும். இப்போ முன்னாடி சொல்லி கொடுத்தாலே அதுதான் இப்படி இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். த ரிசல்ட்டிங் பாலினாமியல் இஸ் ஸ்டோர்ட் இன் அ நியூ லிங்க்டு லிஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சரை வந்து இன்னொரு லிங்க்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்படி தான் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் கிரியேட் டூ லிங்க்டு லிஸ்ட்.
ஒரு பாலினாமியலுக்கு ஒவ்வொரு லிங்க்டு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்போது ஒரு நோடுன்னு எடுத்துக்கணும், அதில் என்ன இருக்கும், கோஎஃபிஷியன்ட் இருக்கும், எக்ஸ்போனண்ட் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பாயிண்டர்ஸை இனிஷியலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் ஒரு பாயிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டர், செகண்ட் பாயிண்டர். ஓகேங்களா. இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஹெட் நோடில் இருக்கும், ஸ்டார்டிங் நோடில். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிகிட்டே போகும். நெக்ஸ்ட் தேர்டு ஸ்டெப்பாக லிஸ்ட்டை வந்து ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணலாம் பாருங்கள். while both pointers are not null, பாயிண்டர் வேல்யூ வந்து ரெண்டுமே நல்லாக இல்லைன்னா, அதாவது கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூகள்லாம் நடக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. இஃப் எக்ஸ்போனண்ட் ஆர் ஈக்குவல், நம்ம எக்ஸ்போனண்ட் வேல்யூ இப்போ 3 இருக்குது, சேமாக இருந்துச்சுன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணலாம் இல்லையா, அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே. add the coefficient of current node and store the result in the new linked list. Move both pointer to the next node. அப்போது எக்ஸ்போனண்ட் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ஒரு லிங்க்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை அப்புறம் பாயிண்டரை மூவ் பண்ணி விட்டுருங்க. அதான் மூவ் த போத் பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோடு, அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணிடணும். சரி, அப்படி இல்லைனா இஃப் எக்ஸ்போனண்ட் ஆஃப் பாயிண்டர் 1 இஸ் கிரேட்டர், அதாவது பாயிண்டர் 1ஓட வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அப்போது அப்படியே காப்பி பண்ணிட்டோம். ஏன் காப்பி பண்ணது, ஏன்னா பாயிண்டர் 2ல் எந்த வேல்யூமே இருக்காது. ஓகேங்களா. ரெண்டுமே சேமாக இருந்தால் கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் ரிசல்ட்டு. ஆனால் பாயிண்டர் 2ல் எதுவுமே இல்லாமல் பாயிண்டர் 1 மட்டும் கிரேட்டராக இருந்துச்சுன்னா, பாயிண்டர் 1 ஏன் கிரேட்டராக இருக்குன்னா பாயிண்டர் 2 வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது 0 பவரில் இருக்குது. 0 இருக்குன்னு வச்சுப்போமே, அங்கே நல் வேல்யூ இருக்குதுன்னு வச்சுப்போமே, அப்போ பாயிண்டர் 1 கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்தமாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே அந்த டேர்மை காப்பி பண்ணிடலாம். அவ்வளோதான். காப்பி பண்ணிவிட்டு நம்ம பாயிண்டரை மூவ் பண்ணிட வேண்டியதான் நெக்ஸ்ட் நோடுக்கு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு எக்ஸ்டர்ம் இல்லாமல் வந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை நல்லுன்னு எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த வேல்யூ வந்து காப்பி பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்டரை மூவ் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் இங்கே நடந்திருக்கு. சரி, அப்படி இல்லை பாயிண்டர் 2 கிரேட்டராக இருக்குது, அப்போனா பாயிண்டர் 1 இருந்திருக்காது. அதாவது பாலினாமியலில் வந்து ஏதோ ஒரு டேர்ம் மிஸ்ஸிங், ஆனால் அது பாயிண்டர் 2ல் இருக்குன்னா அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பாயிண்டரை அப்படியே மூவ் பண்ணி விட்டணும் அடுத்த நோடுக்கு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் இருக்கும். ஸோ ஹேண்டில் ரிமைனிங் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் அப்படியே செக் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஆஃப்டர் ஒன் லிஸ்ட் இஸ் எக்ஸாஸ்டட், append the remaining terms from the other list to the list result. அப்போ நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டே வரும் பக்கத்தில். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டில் நம்மளுக்கு முழு ரிசல்ட் கிடைக்கும். The new linked list will represent the sum of the two polynomial. ஓகேங்களா. அப்போது ஒரு புது லிங்க்டு லிஸ்ட்டில் நம்மளுக்கு 2 பாலினாமியலோட ரிசல்ட்டு கிடைக்கும். இதுதான் வந்து அல்காரிதம். இதே அல்காரிதம் தான் அப்படியே சூடோ கோட எழுத போகிறோம். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ஆட் பாலினாமியல்ஸ். அதுக்குள்ளே 2 பாலினாமியல் 1, பாலினாமியல் 2. சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பாலினாமியலுக்கும், அதாவது ஹெட்டில் இருக்கிற பாலினாமியலுக்கு வந்து ஒரு பாயிண்டரை செட் பண்ணுறோம். ஸோ செட் பாயிண்டர் 1 யாருக்கு, பாலினாமியலுக்கு. செட் பாயிண்டர் 2 ரெண்டாவது பாலினாமியலுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு ஆட் பாலினாமியல் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த 2 பாலினாமியலுக்கும் பாயிண்டரை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட வேலை அது பாயிண்டர் 1ம் நல் கிடையாது, பாயிண்டர் 2 நல் கிடையாது. அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா உள்ள இஃப் கேசஸ்லாம் வந்து பாருங்கள். இஃப் பாயிண்டர் 1னுடைய எக்ஸ்போனண்ட்டும் பாயிண்டர் 2னுடைய எக்ஸ்போனண்ட்டும் சேமாக இருந்துச்சு, நம்ம என்ன பண்ணணும், கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ பாயிண்டர் 1னுடைய கோஎஃபிஷியன்ட் பாயிண்டர் 2டைய கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி இந்த சம்முக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு வர ஆன்சர், இஃப் அந்த சம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா, அதாவது ஆன்சர் வந்து 0 இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போது அப்பண்ட் பண்ணிடணும். எதை அப்பண்ட் பண்ணணும், நம்ம இந்த சம் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து பாயிண்டர் 1னுடைய எக்ஸ்போனண்ட்டு கூட அப்பண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. அதை திரும்ப ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணிடணும். சரி, நெக்ஸ்ட் அப்புறம் என்ன பண்ணோம், இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாயிண்டர் 1 பாயிண்டர் 2 வந்து மூவ் பண்ணி விட்டணும் அடுத்த நோடுக்கு. ஓகேங்களா. சரி, எல்ஸ் இஃப் அப்படி இல்லை, பாயிண்டர் வந்து அதோடைய எக்ஸ்போனண்ட் வேல்யூ வந்து பாயிண்டர் 2னுடைய எக்ஸ்போனண்ட் வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, அதாவது ஏதோ ஒரு பாயிண்டர் மிஸ் ஆகிட்ருக்கும், ஏதோ ஒரு வேரியபிள் மிஸ் ஆகிட்ருக்கும், அதாவது அங்கே காணாமல் போயிட்டுருக்கும், 0 வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாலினாமியல் 2x இருக்குது, செகண்ட் பாலினாமியல் 0x இருக்குன்னா அதுதான் நம்ம சொல்கிறோம் பாயிண்டர் 1 வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது பாயிண்டர் 2வை விட அந்த எக்ஸ்போனண்ட் வேல்யூ. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக அப்பண்ட் பண்ணி விட்டுடலாம்.
அப்படியே அந்த பாயிண்டர் ஒன்னுடைய ஆன்சர் எடுத்து ரிசல்ட்டில் அப்பன் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் ஆகிடும். அப்படியும் இல்லை, அப்படி இல்லைன்னா என்னது எல்ஸ்னா என்னது பாயிண்டர் 1 கிரேட்டராக இருந்துச்சுன்னா இது, அப்போ பாயிண்டர் 2 கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், சேம் அப்படியே அந்த பாயிண்டர் 2 வந்து அதோடய கோஎஃபிஷியன்ட்டை அப்பன் பண்ணி விட்டுடணும். எது கூட அந்த ரிசல்ட்டில் போய் அப்பன் பண்ணி விட்டுடணும். அப்புறம் பாயிண்டர் 2வை மூவ் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் நம்ம வந்து பாயிண்டர் 1மே நல்ல கிடையாது, பாயிண்டர் 2மே நல்ல இல்லைன்னா நம்ம எப்படி எழுதணும். இப்போ பாயிண்டர் 1 வந்து நல் இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே டேரெக்டாக பாயிண்டர் 1ஓட கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ்போனண்ட்டும் ரிசல்ட்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம். அதேமாதிரி பாயிண்டர் 1 நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணிடலாம். சரி, பாயிண்டர் 2 வந்து நல்ல கிடையாது, ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னா அதே மாதிரி பாயிண்டர் 2னுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்போனண்ட்டும் அப்படியே டேரெக்டாக ரிசல்ட்டில் போய் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் பாயிண்டர் 2 அடுத்த நோடுக்கு மூவ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு டோட்டல் ரிசல்ட் வந்து ஜாயின் ஆகிடும் இந்த ரிசல்ட்டில் போய். அந்த ரிசல்ட்டு தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான் அப்படியே இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஏடிடினா என்ன டெஃபினிஷன் எழுதணும், ஒரு நோடு எப்படி இருக்கும், அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 2 பாலினாமியலை எப்படி வந்து ஆட் பண்ணுறது. முதல்ல பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணோம், அப்புறம் எக்ஸ்போனண்ட்டை கம்பேர் பண்ணோம், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிடணும். இப்படியே பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டேர்ம்ஸ்க்கு மூவ் பண்ணிகிட்டே போகணும் பாயிண்டரை. ஓகேங்களா? ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட்டு கிடச்சிரும். அடுத்து அல்காரிதம் எழுதணும். அல்காரிதம் ஃபார் அடிஷன் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ். ஸோ அதுக்கு முதல்ல ஸ்டெப்ஸ் 2 லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு பாயிண்டரை வந்து செட் பண்ணணும். அப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டை ட்ராவர்ஸ் பண்ணணும், செக் பண்ணிகிட்டே வரணும், செக் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதனுடைய கண்டினியூவேஷன். மிச்சம் இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அதுக்கு சூடோ கோட் எப்படி எழுதணும், ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும், பாயிண்டரை செட் பண்ணணும், அப்புறம் கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணி ரிசல்ட்டில் போய் வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். அதனுடைய கண்டினியூவேஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.